இந்த தம்பி ஜம்பமா ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குறேன்னா கதை விட்டுச்சு. நிஜமா பொய்யோ தெரியாது. "ஓ 150 கோடி வாங்கியிருக்கீங்களா? டாக்ஸ் எவ்வளோ கட்டுனீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னான்னாங்க, "நாங்க சொல்றபடிலாம் கேளு." முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து சரியா இல்ல. இவர் என்னதான் ஆக்டிவிட்டில இருக்காருன்னு தெரியலங்கிறதுக்காக ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு போட்டாங்க. உடனே நீங்களான்னு சொல்றீங்க, விஜய்க்கு ஆபத்து இருப்பதால் உயிருக்கு ஆபத்து என்பதால் ஒய் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு குடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்புன்னா என்ன தெரியுமில்ல? என்னை சுத்தி போலீஸ் அதிகாரி நிப்பாங்க. உளவுத்துறை அதிகாரிகள் நிப்பாங்க. நான் எங்க போறேன், யார்கிட்ட பேசுறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏது பண்ணிட்டு இருக்கேங்கிறத அப்பப்போ தகவல் சொல்றதுக்கு சுத்தி போலீஸ் இது. அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. உங்கள கண்காணிக்கிறது. அந்த கண்காணிப்பு போட்ட உடனே விஜய்க்கு புரிஞ்சு போச்சு. ஒரு சின்ன கேள்விம்மா, நீங்க தான் சொல்லணும் பதில். அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, சந்திரசேகரன். அப்பா சந்திரசேகரன் தான் போட்டுக்கிட்டார். போட்டுக்கிட்டு விளம்பரம்லாம் அடிச்சு பிரமாதமா போயிட்டு இருந்தாரு. எங்க ஏரியாவுல நெறைய மீட்டிங்லாம் நடத்தினார். இந்த அம்பத்தூர் ஏரியாவுல. அப்படி இருந்த ஆளு, ஒரு நாள் ஜெயலலிதா வந்து அவங்க சிஎம் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. போனார் 10 மணிக்கு விஜய் போய் உட்காந்தார். சாயந்தரம் 4 மணி வரையிலும் அவரை பார்க்கவே இல்ல அந்த அம்மா. 4 மணிக்கு ஒரு ஆள் வந்து, "அம்மா உங்கள இப்ப பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க, போக சொல்லிட்டாங்கன்னாங்க." விஜய்க்கு புரிஞ்சிருச்சு. நேரா அவங்க அப்பா கிட்ட போனாரு. "கட்சிய கலைக்கிறியா இல்லையா? அப்பா மகன் உறவே போயிடும்னாரு." கட்சிய கலைச்சுட்டாங்க. அப்படி கட்சிய கலைச்சிட்டு ஓடுனவரு, அவர் அதே வேற. பயமுறுத்தல், அதே பயமுறுத்தல். அமலாக்கத்துறையில இந்த பயமுறுத்தல். சொன்ன பேச்சு கேளுங்கிறாங்க. சொன்ன பேச்சு கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு.